ரஜினிகாந்த் கூட ஏவிஎம் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பட்டி தொட்டி எங்க படம். அது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிராமிய நடிகனாக வரப்போறாரு, குடுமி வச்சுட்டு வரப்போறாரு, அவர் பேர் காலை இப்படிலாம் வரப்போறான்ற மாதிரி ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவிஎம்மும் அந்த ஒரு ஹைப். ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெரிய பெரிய பேனரை பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது அவங்க ரொம்ப பழக்கப்பட்டு வந்தது. அது போக நீங்க ஒரு நோட்டபிள் டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய படம் கொடுத்ததே ஏவிஎம் தான். ஒரு பாண்டியராஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டியராஜனா நம்ம பாட்டி சொல்லி தராது ஞாபகம். பனோரமா கூட அவர் சேர்ந்த அந்த காமெடியான படம் வந்து ரொம்ப அப்போலாம் அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த மாதிரியான படம். அது முந்தானை முடிச்சு, பாக்யராஜாலே முந்தானை முடிச்சு தான். அந்த பாக்யராஜுக்கு முந்தானை முடிச்சு கொடுத்ததே அப்படி ஏவிஎம் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு டைரக்டரையோ, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு டைரக்டரையோ, அதே மாதிரி பொட்டன்ஷியலாக இருக்கிற ஆக்டரையும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆக்டரையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஹைப் கொடுப்பாங்க.